இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேச்சு வாக்கில் வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து எல்லா உண்மையுமே வந்து நம்ம மாறன் கிட்ட வந்து வளரிடுறாங்க. வீராவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் வீரா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா இவளை பார்த்தாலே நம்ப முடியலையே, எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட டைவர்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ விழுந்து விழுந்து கவனிக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அதை அவட்டே கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் உன் நடவடிக்கையே புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை நான் ஜெயிலில் இருந்தப்போ இங்கே எதுவும் வித்தியாசமாக நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. இல்லை உன் நடவடிக்கையெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அயன் பண்ணி வைக்க டீ போட்டு தர அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அதான் பிரச்சனையா, சரி டீயை கொடு, நான் போய் மாமாட்டே கொடுத்துட்றேன், அயன் பண்ண சட்டையை கசக்கி போட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி சரி வேண்டாம் வேண்டாம் போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. பயங்கரமான கோபக்காரியாக இருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேய் மொபைலை பார்க்காம சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வராரு. வந்துட்டு பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ராகவன்கிட்ட. டேய் அந்த வர வேண்டிய பணமெல்லாம் வந்துச்சா, சரக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வருது, அப்படி இப்படின்னு வந்து டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகவனுக்கு வந்து ஒன்றுமே தெரில. அவர் தான் ஒரு வாரமாக வந்து பயந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, அப்போ அது எனக்கு தெரிலப்பா, மாறன்கிட்ட தான் கேட்கணும், மாறன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா கார்த்தி வந்து கலாச்செடுத்து விட்டுறாரு. டேய் அப்புறம் நீ கடையில் சும்மா தான் இருக்கியாடா, உனக்கு ஒன்றுமே தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்செடுத்து விட்டவனையும் நம்ம கண்மணிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னடா அவன் எப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்ம மாறன் வீரா ஜோடியாக வராங்க சாப்பிட்றதுக்கு. உட்காரு வீரா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. வீரா வந்து அம்மா நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க, டேய் வழக்கத்தை விட இந்த வட்டம் சேல் கம்மியாடா, என்னடா கடையில் நிறைய ஸ்டாக் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் கிடையாது, இந்த வட்டம் போன வட்டத்தை விட சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது, கடையில் நம்ம ஸ்டாக் அதிகமாக வாங்கி வச்சதுனால அப்படி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து தெரியாமல் கேள்வி கேட்டால் ராகவன் கிட்ட கேட்டாங்களே, அந்த கேள்விக்கெல்லாம் சூப்பராக பதில் வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே டேய் மாறா பிக்கப் ஆகிட்டியடா, பயங்கரமாக இருக்கியே, இவ்வளோ திறமை அவனுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அதெல்லாம் என் மருமக வீரா வந்துட்டால, அவள் வந்த பிறகு எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கண்மணியால் பொறுக்க முடியல. டக்குன்னு கையை கழுவிட்டு எழுந்துச்சி போகிறாங்க. என்ன கண்மணி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து ராவன் வந்து கேட்குறாங்க. போதுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் வீரா நீயும் மாறணும் ஒன்று போல் இருக்கிறத பார்த்து சில பேரால் பொறுக்க முடியல, கண்ணு போட்டுற போகிறாங்க, சிவந்து உட்காருங்க உங்களுக்கு சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமா நம்மளை போய் கண்ணு போட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாராக வேணா இருக்கலாம், நான் கூட கண்ணு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி சமாளிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து பயங்கரமான கடுப்பில் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து மாடியில் இருக்கார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எனக்கு ட்ரீட் வைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது ட்ரீட்டா, சரக்கு அடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன், ஒழுங்காக காசு அனுப்பிடுறேன், ஒழுங்காக சாப்பிடுங்க நீங்கள், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ராகவன் வராங்க. டேய் ராகவா, டேய் மாறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு, நல்ல வேலைடா நீ வந்துட்டடா, நான் வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன், சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சாமிக்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருந்தியா, கார்த்தியை பார்த்தேல எனக்காக எவ்வளோ அலைஞ்சா ராத்திரி பகலான்னு சொல்லிட்டு, நான் ஜெயிலில் இருக்கேன், ஒரு தடவை கூட வந்து பார்க்கல, நான் யாருக்காகடா உள்ளே போயிருக்கேன், உனக்காகத்தான்டா உள்ளே போயிருக்கேன், அப்படி இருக்கும்போது வந்து நீயே 3வது மனுஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லைடா, நம்ம 3 பேருமே வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லது, அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீ இப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்து பிரிவு உண்டாக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாறன் வந்து போகிறாங்க. டேய் டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பேசாமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ராகவன் வந்து பயங்கரமான கடுப்புக்குள்ளேயே ரூமுக்குள்ளே வராங்க. என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்மணி வழக்கம் போல் வந்து ரூமுக்குள்ளே வச்சு ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்களே, குடும்பத்தில் நடந்ததெல்லாம் நான் சொல்லிவிட்டு அதே மாதிரி ஏற்றி விட்றாங்க. எங்கே சாப்பிடும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்காங்க. ஏய் கண்மணி அமைதியாக பேசாமல் படு, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துடுறாங்க. சரிங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு வீக்னஸ் வச்சுருப்பாங்களே, ஆகுனா தலைவாணி தூக்கிட்டு போயிட்டு நான் தனியாக போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து நம்ம ஹஸ்பண்ட் இருக்கார்ல ராகவன், ஏ வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னங்க இருக்கட்டும் நான் தனியாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்காங்க. ஏய் சொல்லு கண்மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. கார்த்தி பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உடனே ராகவன் வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. டேய் நீ சும்மா தான் இருக்கியா டம்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இனிமேல் வந்து நான் கடையில் எப்படி தீயாக வேலை செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் வந்து சபையில் வச்சு இப்படி அவமானப்படுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி கண்மணி இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாறன் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா அந்த வீட்டில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, அதை விட வந்து
நம்ம வீரா வந்து வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டக்குன்னு அந்த இடத்துல வள்ளி வந்துடுறாங்க. "அத்தை என்ன இந்த வீட்ல எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீரா வேற என்ட்ட வித்தியாசமா இருக்கா. இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் வேணும் டைவர்ஸ் வேணும்னு சொல்லுவா. இப்போ நல்லா பேசுறாளே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுவாடா அது வந்து அவளுக்கு உண்மையெல்லாம்" அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. அந்த நேரத்துல பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க. "சத்தியம்" அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. ஆஹா! சத்தியம் சொல்லிட்டாளே என்ன சொல்றது? "அத்தை என்ன சத்தியம்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அதுவாடா அது வந்து சத்தியம் வந்து சமாளிச்சுக்கிட்டு, நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு விட்டுர்றாங்க. "அத்தை இப்போல்லாம் போற போக்க பார்த்தா சரியில்ல. எல்லாமே வந்து தப்பு தப்பா நடக்கு. ஒண்ணும் புரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா! இவன் உண்மைய கண்டுபிடிச்சுருவான் போலயே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வாடா" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மாறன் வந்து நாளைக்கு வந்து பிப்ரவரி 14 என்ன கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம வீரா கிட்ட கேட்காங்க. வீரா வந்து அதுக்கு சொல்றாங்க, "என்ன வழக்கம் போல வந்து ரூ. 100 சாக்லேட் வாங்கி குடுப்பாங்கல்ல, அதானே பிப்ரவரி 14 அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி விட்டுர்றாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.